கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறதான தலைப்பு, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு விசுவாச துரோகம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இங்கே கவனிக்கிறீங்க? விசுவாச துரோகம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, நாம் வாழ்கிறதான இந்த காலகட்டத்தில் அநேக துரோகங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்க போவதான சத்தியம் விசுவாச துரோகம் என்கின்ற தலைப்பில். அல்லேலூயா. இந்த விசுவாச துரோகம் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிடிக்காத சில விஷயத்தை செய்தால், அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்கக்கூடிய விஷயத்தில் தலையிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பிடிக்காத விஷயத்தை செய்தால், அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்கக்கூடிய விஷயத்தில் தலையிட்டால் அதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே பார்த்த வசனங்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்போ வானத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. ஏன் இந்த யுத்தம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8வது வசனத்தை வாசித்தமா காணப்படாமல் போயிற்று. 9வது வசனத்தை வாசி, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம பரலோக ராஜ்யத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, பரலோக ராஜ்யத்தில் தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு தேவ தூதன். அல்லேலூயா. பிரதான தூதன் யார் தெரியுமா? தேவனை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு தூதன். அவன் பேர் என்ன? லூசிபர். கரங்களை தட்டுவோமா? லூசிபருக்காக கரங்களை தட்ட சொல்லல, கரெக்டாக ஆன்சர் சொன்னீங்கல்ல, அதுக்காக கரங்களை தட்ட சொன்னேன். அல்லேலூயா. அப்போ இந்த லூசிபர் என்கிற தேவ தூதன் படைக்கப்பட்ட பிரதான தூதன் தேவனுக்கு அடுத்தபடியாக, ஆமென், தேவன் உலாவுகிற எல்லா இடங்களிலையும் உலாவுவான். தேவனுக்கு அடுத்தபடியாக எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இவன் தான் ஆராதனை வீரன். அல்லேலூயா. இவன் மற்ற தேவ தூதர்களை அணிவகுத்து நிறுத்தி ஒரே குரலாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. திடீரென்று அவனுக்குள்ளே மேட்டிமை வந்தது. மேட்டிமைன்னா என்ன? பெருமை உள்ள வந்தது. வானத்துக்கு ஏறுவேன், தேவனு சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று தேவனுக்கு விரோதமாய் எண்ணம் கொண்டு பெருமை கொண்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தான். அல்லேலூயா. தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவன், தேவனை பிரியப்படுத்தினவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன், அப்படிப்பட்டவன் திடீரென்று தேவனுக்கு விரோதமாய் மற்ற தேவ தூதர்களிடத்தில் கலகத்தை விதைத்து பிரிவினையை உண்டாக்கி அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் பேசி, அதாவது தேவன் சர்வாதிகாரி, கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது,
ஆனால் அவர் வேணுமனே கட்டளைகளை கொடுத்து நம்மளை கடைபிடிக்க சொல்கிறாரு. அவருக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படின்னு சொல்லி கலகம் விதித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாகிய பிரிவினையை உண்டாக்கி கட்டளைகளுக்கு விரோதமாய் பேசி தேவனை விசுவாசிக்காமல் துரோகம் செய்தான். இவன் தேவனை விசுவாசிக்கவில்லை, மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டான், தேவனை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டான், மற்றவர்களையும் ஆராதிக்க விடாதபடிக்கு கலகத்தை விதைத்து அங்கே பிரிவினையை உண்டாக்கினான். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் தேவனை துதிக்க பிறந்தவனாக இருந்தவன் தேவனை துதிக்காமல் தன்னையே துதிக்க வேண்டும் என்று சொல்லி தற்பெருமை கொண்டு மற்ற தூதர்களுக்கும் கலகத்தை விதைத்து பிரிவினையை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு போனான். ஆமென். அதை தான் இங்கே வாசித்தோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில தள்ளப்பட்டது. அதனோட கூட தேவ சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்படி பிரிவினையை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தான். அதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அல்லேலூயா. ரெண்டாவது, பரலோகத்தில் விசுவாச துரோகம் தேவ தூதர்கள் செஞ்சாங்க. தேவதூதன் விசுவாச துரோகம் செய்தான். அந்த பாம்பு எங்கே தள்ளப்பட்டது? சாத்தான் எங்கே தள்ளப்பட்டது? பூமியிலே தள்ளப்பட்டது. அப்போ அது பூமியில தள்ளப்பட்டு எங்கே வந்துச்சு? அடுத்ததாக யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். மனுஷங்கிட்ட எங்கே வந்துச்சு? மனுஷங்கிட்ட கரெக்டு தான் வந்துட்டா. கரெக்டு தான். எங்கே இருந்தான் அவன்? மனுஷன் வெரி குட், ஏதேன் தோட்டத்தில் வந்தான். அப்போ தள்ளப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் அடுத்ததாக பூமியில வந்தது. ஏன்னா தேவன் மனுஷனை உண்டாக்கி பூமியில வைத்திருந்தார். எங்க உண்டாக்கி வச்சிருந்தாரு? ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் படைச்சு முடிச்சு நீ எல்லாத்துக்கும் பேர் வச்சுப்பா, நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அப்போ ரெண்டாவது அங்கே என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு துரோகம் நடந்தது. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ பூமியிலும் வெளிப்படுத்தல் 12:12 அந்த பாதியில் வாசிக்கலாம். பூமியிலும் சமுத்திரத்திலும் சொல்லுங்க குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். முதல்ல ஒரு துரோகம் பரலோகத்தில் நடந்தது. அதன் பிறகு அங்கிருந்த தேவதூதன் சபிக்கப்பட்டு சாத்தானா மாறி வலு சர்ப்பமாக உருவெடுத்து ஏதேன் தோட்டத்தில் வந்தான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் படைத்த மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனுஷன் அங்கே இருக்கிறான். அப்போ அந்த எல்லையில தான் இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அதனால பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால். அவன் இறங்கி என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி கட்டளையிட்டார். மனுஷன் என்ன பண்ணான்னா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித்து பர்ஃபெக்டா வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரோ பர்ஃபெக்டா நடந்து கொண்டிருந்தான். சகலத்தையும் ஆண்டு கொண்டிருந்தான். மிருக ஜீவன்களுக்கு பேர் வச்சான். அல்லேலூயா. எல்லாத்தையுமே பேர் வச்சு ஆண்டு கொண்டிருந்தான். விழாயிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷினி வந்து பேர் வச்சான். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி பொய்யை சொல்லி வஞ்சித்து ஏமாற்றி இந்த கனியை நீ சாப்பிடும் நாளில் கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல மாறுவீர்கள் சொல்லி ஒரு பொய்யை சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படி, தேவனை எதிர்த்து நிற்கும்படி, தேவனுக்கு கீழ்ப்படியாத போகும்படிக்கு வஞ்சகமாய் பேசினான், ஏமாற்றினான்.
அப்போ என்ன நடந்தது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த சாபத்தின் அந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், தேவ வார்த்தையை விசுவாசியாமல் துரோகம் செய்தான். அல்லேலூயா. இது ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் செய்த விசுவாச துரோகம். அல்லேலூயா. ரெண்டு துரோகத்தை குறித்து நம்ம பார்த்தோமா? முதல்ல என்ன துரோகம் பார்த்தோம்? பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதன் செய்த விசுவாச துரோகம். இரண்டாவது, மனிதன் ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு விரோதமாய் செய்த விசுவாச துரோகம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 31 அதில் 18ஆம் அதிகாரத்தில் மோசே சீனாய் மலையில் பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட ஒரு கற்பலகையாகிய 2 பலகைகளை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டால், 10 கற்பனைகளை கட்டளைகள் கொண்ட 2 கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு மோசே இறங்கி வருவதற்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் மூலமாய் ஒரு பொன் கன்று குட்டியை செய்து அதை தெய்வம் என்று சொல்லி அதை ஆராதித்து தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு விசுவாச துரோகம் செய்தார்கள். 32 1 to 5 வரைக்கும் கடற்கடன் வாசிங்க. பக்கம் சொல்லுமா, நான் எடுத்துக்கிறேன். 111. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதாக ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் வந்து கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்னவோ ஆகிவிட்டது அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அல்லேலூயா. உண்மையிலே எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தது யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேயின் மூலமாய் அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் மோசே தேவனிடத்தில் போய் பேசி கொண்டிருக்கிற வேளையில் மோசேவுக்கு என்னவோ ஆகிவிட்டது. அதனால் நம்மை வழிநடத்தி வந்த ஒரு தெய்வத்தை நீ எனக்கு சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்தில் தொந்தரவு செய்தார்கள். அப்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு பொன் கன்று குட்டியை செஞ்சு, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி தேவனுக்கு மனமடிவாக்கினார்கள். அல்லேலூயா. எத்தனை வரைக்கும் நம்ம வாசித்தோம்? 5 வரைக்கும் வாசிச்சோமா? 5வது வசனத்தை வாசிங்க. ஆரோன் அதை பார்த்து கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, இது கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அவன் செஞ்சு வச்சது என்னது? அவன் செஞ்சு வச்சது பொன் கன்று குட்டி. ஆனால் பண்டிகை யாருக்குன்னு சொன்னான்? கர்த்தருக்கு, ஏசப்பாவுக்கு. அதாவது கர்த்தர்னா இயேசு கிறிஸ்து, கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னான். ஆனால் செஞ்சு வச்சது
பொன் கண்டுபிடி விக்கிரக ஆராதனை, விக்கிரகம். ஆனால் அவன் சொன்னது கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னான். தப்பா ரைட்டா? இப்படி கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கர்த்தர் பேர் யூஸ் பண்ணி விக்கிரக ஆராதனை செய்தார்கள், பொன் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். முதல்ல ஒரு தூதன் துரோகம் செய்தான், மற்ற தூதர்களை கலகம் விதித்து கொண்டு வந்து விட்டான். அடுத்ததாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இயேசுவுக்கு விரோதமாய் விசுவாச துரோகம் செய்தார்கள். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பேருமே தேவனுக்கு விரோதமாக விசுவாச துரோகம் செய்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏசப்பாவோடு கூடவே ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன துரோகம் செய்தான்னு சொல்லி பார்க்க போகிறோம். 3 துரோகத்தை பார்த்தோம். 4வது ஒரு துரோகத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏசப்பாவோடு கூடவே இருந்தவன், அவரால் நன்மைகளை பெற்றவன், அவரால் ஆசீர்வாதங்களை பெற்றவன், கணக்கு வழக்குகளை கவனித்து கொண்டிருந்தவன், இயேசுவையே காட்டி கொடுத்து விட்டான். ஆமென். நன்றி மறந்து சாத்தானுக்கு செவி கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்து விட்டான். அல்லேலூயா. மத்தேயு 26 14 15 வாசிக்கலாமா? 14 15. அப்பொழுது 12 ஒருவன் யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இதெல்லாம் ஏற்கனவே வாசித்த வசனங்கள் தான். எத்தனை பேருக்கு நல்லா கவனம் இருக்குது? வேற ஒரு சப்ஜெக்டில் வாசித்த வசனங்கள் தான். அப்போ அதையே என்ன பண்ணாருன்னா திரும்பி ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி அதை இன்னொரு வாட்டி படிக்கும் பொழுது இந்த தலைப்பில் அதை நோட் பண்ண மாதிரியாக காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். அல்லேலூயா. ஆமென். 14ஆம் தேதி 3வது மாதம் இதை டைரியில் எழுதினேன் இந்த செய்தியை. ஆனால் அவர் ஆலோசனை கொடுத்தது 2வது மாதம் பிப்ரவரி மாதம். சும்மா நோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வசனங்களை. அதுக்கப்புறம் திரும்பி படிக்கும்போது இந்த டைரியில் எழுந்து 3ஆம் மாதம் 26 14ஆம் தேதி, இன்னைக்கு என்ன தேதி? 25ஆம் தேதி. வெகு நாட்களுக்கு பிறகு இதை திரும்ப 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 ரீஃப்ரெஷ் பண்ணி திரும்ப திரும்ப இதை கன்வைஸ் பண்ணி கரெக்டான ஒரு சப்ஜெக்டானா அப்படின்னு சொல்லி ஆலோசித்து தியானித்து இந்த நாளில் தேவன் கொடுக்கும்படி ஒரு ஆயத்தை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போனால், சனிக்கிழமை ஒரு ஆளுக்கு அங்கே எங்கேன்னு போனாலும் சீக்கிரமாக வந்துடுவேன், ஏதாவது புதுசாக ஒரு மெசேஜ் நோட் பண்ணுவேன். ஆனால் காலையில் ஒரு மேன் பவருக்காக ராமாபுரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. லேட்டாக தான் வந்தேன். அதனால் இந்த செய்தியை எந்த செய்தி எடுத்து புதுசாக ஒரு மெசேஜ் எடுக்கல நோட் பண்ணும்போது இதே ஏவுதல் வந்துக்கிட்டே இருந்தது. இதை எடுத்து வச்சுட்டு போயிட்டு காலையில். ஆனால் போகும்போது வேறு தியானம் பேப்பரில் எழுதுகிறேன். திரும்ப திரும்ப இதே சத்தியத்தை தான் கொடுக்கணும்னு ஒரு ஏவுதல் வருது. சரி, வீட்டில் வந்த பிறகு ஒரு சும்மா மேலே வந்து ஜபம் பண்ணினே திடீர்னு கீழே ஒரு பாம்பு போகணும் அடிச்சும் தூக்கி வேலை விசிறி போட்டோம். அப்போது அநேக தடைகள் கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாற்றி இந்த செய்தியை கொடுக்கும்படியாக ஏவுதல் தந்தபடினால இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனமெல்லாம் வேறு ஒரு தலைப்புகளில் நிறைய நம்மிடத்தில் ஆவியானவர் பேசின ஒரு சில காரியங்கள் தான். அல்லேலூயா. அப்போது இப்படியாக அந்த யூதாஸ் காரியோத் என்பவர் என்ன பண்ணான்னா ஏசப்பாவோடு கூடவே இருந்தான். ஆமென். ஏசப்பாவோட நன்மைகளை பெற்றுக்கொண்டான். ஏசப்பாவிடத்தில் திருவிருந்தை பெற்றுக்கொண்டான். அவர் ரத்தத்தை பானம் பண்ணினவன். ஆமென். அவரோடு கூட தாளந்தில் கையிட்டவன். அவரோடு கூட கஜானாவை பார்த்து கொண்டிருந்தவன், பொருளாளராக இருந்தவன். அல்லேலூயா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா இயேசுவுக்கு விரோதமாய், அதாவது சாத்தானவனுக்குள்ளே புகுந்தது. பிறகு போய் தேவனை அவன் காட்டி கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் விசுவாச துரோகம் செய்தான். அல்லேலூயா. 5வது ஒரு துரோகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம்.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள நிறைவேறும் ஒரு சிறு எழுத்தாகிலும் உறுப்புகளாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்களே ஒழிந்து போகாது அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 31:8 வாஸ்தமே, அவருடைய கை விரலினால் எழுதப்பட்ட கட்டளை, அதுவும் 4வது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்கின்ற கட்டளை மாத்திரம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்களே, இது கரெக்டா? இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அல்லேலூயா. அதாவது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒழிந்து போகாது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே ஒழிந்து போகாது. அதை காட்டிலும் உறுதிப்படுத்தப்பட்டது, எழுத்து மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டது. எப்படி? சிலுவையில் அறையப்படும் 10 கட்டளைகள் சிலுவையில் அறையப்படலையா? ஓய்வு நாள், பரிசுத்தமான ஓய்வு நாள் கட்டளை மட்டும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க பாரு. இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அல்லேலூயா. அப்போ இந்த 4ஆம் கட்டளை மாத்திரம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று தவறாய் சுயநலமாய் போதிப்பது விசுவாச துரோகம். அல்லேலூயா. பரிசுத்தமான ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை கடைபிடிக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து பின்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த முந்தின நாள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட இந்த 7ஆம் நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த உயிர்த்தெழுந்த நாள் மகிமையான நாளுக்கு மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி பொய் சொல்லி சுயநலமாய் துணிகரமாய் போதிக்கிற போதகர்கள், ஒட்டுமொத்த ஊழியர்கள் எல்லாமே 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளை மட்டும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று கள்ள போதகத்தை நம்பி போதித்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அல்லேலூயா. கொலோசியர் 2:14-15-16, கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15-16 வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. இந்த வசனங்களை பொய்யான விளக்கம் சொல்லி 7ஆம் நாளை முதல் நாளுக்கு மாற்றி தேவனுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய தூண்டுதலின்படி, ஆமென், ஒரு கள்ள சபையின் மூலமாக ஒரு கள்ள போதகத்தை நம்பி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய சபைகள், ஆமென், மற்றும் புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாருமே நல்ல சபைகளும் இந்த கள்ள சபை சொன்ன போதகத்தை ஏற்றுக்கொண்டு போதித்து கொண்டு வருவதற்கு பெயர் தான் விசுவாச துரோகம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அல்லேலூயா. 5 பார்த்தோமா? 6வது ஒன்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 6வது ஒரு துரோகம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நீங்கள் பதில் சொன்னோம். வருஷம் செத்து போயிருக்காரா? வருஷம் செத்து திரும்பவும் 3வது நாள் உயிர் தெரிஞ்சுக்கிறாரா? கிடையாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அப்போ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரிழக்கிறேன். கரையில் தட்டுக்கத்தோடு நமக்கு பயன்படுத்தலாமா? ஒரே தரம் அவர் செத்தார் உண்மைதான். ஆனால் அடுத்த 3வது நாள்லேயும் உயிரோடு எழுந்துக்கிறாரு. அன்றைக்கு உயிர் தெரிந்த தேவன் இன்று வரைக்கும் உயிரோடு கூட தான் இருக்கிறாரு. வருஷம் செத்து போல மறுபடியும் 3வது நாள் உயிர் தெரியல, கட்டு தானே? அப்போ சதா காலையில் உயிரோடு இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? வருஷம் அவர் செத்து போகிறாரு, அதனால் 40 நாள் லெந்து நாட்கள், 40 நாள் தபஸ் நாட்கள், ஆமென் என்று சொல்லி அந்த 40 நாள் உபவாசம். நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல, சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அது யாரும் தப்பாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ தான் என் சட்டியை பிடிக்க மாட்டார். ஆமென். அப்போது வருஷம் நம்ம செத்து போயிடுற மாதிரியாகவும், திரும்பவும் செத்து மறுபடியும் 3வது நாள் உயிர்த்தேற மாதிரியாகவும், இந்த 40 நாள் உபவாசம் இருந்து உடன்படிக்கை செஞ்சு விரதம் இருந்து உன்னை எவ்வளோ சொல்லலாம்.
ஆமென். சிலர்லாம் ஃபுல்லாக மாலை போட்டுக்கின்னு சரக்கே அடிக்க மாட்டாங்க, அந்த கதையை எடுக்க மாட்டாங்க. 40 நாள் எப்போ முடிய போதும் உடனே வாங்கி ஊற்றிக்குவாங்க. ஏன்னா ஏசப்பா வந்து செத்து போயிட்டார், உயிர் செத்து போயிட்டார்ல, செத்து போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபுல்லாக தாக்கிடுது நிறைய பேர். ஏன்னா அந்த 40 நாள் குடிக்க முடியாது, ஏன்னா ஏசப்பா செத்து போயிடுவார். அதனால் முன்னாடியே ஊற்றி குடிச்சிட்டு அந்த நாள் வரும்போது உண்மையாக உத்தமமாக இருக்கிற மாதிரி பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி பாவலா பண்ணுறது. உயிர் தேர்ந்துட்டார்ல, சந்தோஷத்துக்கு குடிக்க தேவையில்ல, அப்போ திரும்பவும் குடிப்பாங்க. அல்லேலூயா. இது யார் செய்கிற காரியம்? உலகத்தான் செய்கிற காரியம் இல்லை, கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம். இது விசுவாச துரோகமா இல்லை நல்ல செய்யலா? இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். இப்போ கர்த்தர் சொன்ன தலைப்பு கரெக்டாகிடுச்சா? சத்தியத்தோடு கூட ஒப்பிட்டு போதா? நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு என்ன செய்யணும்னா, ஏசப்பா என்ன சொன்னார்? ரோமர் 6:10, ரோமர் 6:10 வாசிமா. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். ஆமென். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ ஒரே தரம் மரிச்சாரு. ஆமென். திரும்ப மறிச்சு போல ஒரு படத்தில் சொல்லுவோம், செத்து விளாட்லாமா? அது மாதிரி வருஷம் ஏசப்பா செத்து விளாட்ல. அல்லேலூயா. சரி, எபிரேயர் 9:27 வாசிக்கலாமா? எபிரேயர் 9:27 வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நியமிக்கப்பட்டுள்ளது என்று வேதம் சொல்லுதா? அப்போ இதில் எப்படி வருஷம் செத்துருவார், வருஷம் மறுபடியும் உயிரோடு எழுந்துருவார்? போய் தானே. இப்படி செய்கிற கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு விரோதமாய் விசுவாச துரோகம் செய்கிறார்கள். நீயும் நானும் அப்படி இருக்கிறோமா? இருந்தால் மாற்றிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நல்ல காமெடியாக இருக்கும். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பேர் சொல்லிக்கிறாங்க? ஈஸ்டர் சண்டே. என்ன சண்டே? இந்த ஆதியாகமம் 1வது பக்கத்தில் இருந்து இந்த வெளிப்படுத்தல் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் ஈஸ்டர் என்கின்ற வார்த்தையை எப்படா படிச்சுக்கிறீங்களா? அப்போ அதில் இல்லாத ஒரு வார்த்தையை ஈஸ்டர் சண்டே அப்படின்னு ஏன் பேர் வைக்கணும்? ஈஸ்டர்ன்றது எப்படி வந்ததுன்னா, இஸ்தார் என்கின்ற காதல் தேவதையினுடைய ஒரு பெயர். அந்த கதைலாம் ஏற்கனவே உங்களுக்கு கில்கமேஷ் என்கின்றதான ஒரு கதையில் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த வேட்டைக்காரன் மூசா, அவனை மீட்டெடுக்கிறதுக்கு நரகத்துக்கு போகிறாங்க இந்த அம்மா. அவனை மீட்டெடுக்க முடியல. இந்த அம்மா வெற்றிகரத்தோடு திரும்பி வந்துட்டாங்களாம். இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய சபையில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முதுக காட்டின உட்காந்துன்னு கிழக்கே வாசற்படியில் திரும்பி சூரிய நமஸ்காரம் பண்ணியிருந்தாங்க பாரு. அந்த நாள் தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா 40 நாள் வெந்து நாட்கள், தபஸ் நாட்கள் அப்படின்னு சொல்லி அனுசரித்து கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இப்போது ஆரோன் பொன் கன்று குட்டி செஞ்சானா? பொன் கன்று குட்டியை செஞ்சுட்டு அவன் என்ன சொன்னான்? கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னான். தப்பா ரைட்டா? தப்பு. அதே போல தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்தார் காதல் தேவனுடைய பேரை வச்சுட்டு ஏசப்பாவுக்கு உயிர் தெரிந்த சண்டே, ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ இது துரோகம் இல்லையா? ஏசப்பாவுக்கு பேருக்கு ஏசப்பா பேரே சொல்லணும். அப்போ இஸ்தார் காதல் தேவனுடைய பேரை சொல்லி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி ஈஸ்டர் சண்டேன்னு கும்பிட்டா அப்படின்னு அர்த்தம் பச்சை துரோகம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? அப்போது இப்படியாக சபை மக்கள், போதகர்கள் உட்பட சபை மக்கள், ஆமென், ஆவிக்குரிய சபைகள் உட்பட போதகர்கள் உட்பட ஈஸ்டர் சண்டே என்கின்ற இஸ்தார் காதல் தேவனுடைய பேரை சொல்லி பண்டிகை கொண்டாடுறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த நாள்னு. நீ இயேசு உயிர்த்தெழுந்த நாள்னே சொல்லி கொண்டாடிட்டு போகலாமே, தப்பு இல்லையே? அப்போ கூட ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாள் தான் வருஷமாக செத்து மறுபடியும் போய்க்கிறாரு, கிடையாதுல்ல? அப்போ இந்த கான்செப்டை தப்பு. இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். எத்தனை பார்த்துக்கிறோமா? 6 காரியத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. இவைகள் சபைகளும் சபை நடத்துகிற போதகர்களும் அதோடு கூட சேர்ந்து ஒட்டுமொத்த விசுவாசிகளும் தேவனுக்கு செய்கிற
விசுவாச துரோகம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு துரோகத்தை குறித்து பார்க்க போகிறோம். கடைசி காலங்களில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள அநேக சபைகளும் ஸ்தாபனங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யூதர்கள் இயேசுவை மேசியான்னு இந்த நாள் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அதாவது நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏசப்பா சொன்ன வார்த்தை இது. அல்லேலூயா. வசனம் நான் நோட் பண்ணல, யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க. அதாவது நான் என் பிதாவின் நாமத்தினால வந்தேன். அதிகமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. நான் என் பிதாவின் நாமத்தினால வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினால வருவான், நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். அதுதான் இனிமேல் நடக்க போகிறது. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 4வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தில் போட்டுருந்தோமா? சரி, நானே சொல்லுறேன். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல இவன் எப்படி உட்காருவான் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆலயம் எதுமா? நம்முடைய இதயம். கரெக்டு தானே? அப்போ தேவனுடைய ஆலயமாகிய நம் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல இவன் உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். எப்படி அவன் உட்கார முடியும் சொல்லு பார்க்கலாம். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அந்தி கிறிஸ்து தேவனுக்கு சொந்தமான இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டிய ஜனங்களாகிய நாம், தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டிய நாம் சாத்தானுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ யார் தேவன்? இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஓய்வு நாளாகிய வாரத்தினுடைய 7ஆம் நாள் அனுசரிக்கணும்னு சொல்லிட்டார். அது வாரத்தினுடைய 7ஆம் நாள். கரெக்டு தானே? அதை தான் ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவர்களும் கடைபிடிக்கணும். ஏன்னா அது பொய்யா மாற்றப்பட்டு இன்னைக்கு முதல் நாளில் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமென். தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்தா தேவன் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஆனால் தேவன் சொன்னதை ஓரம் கட்டிட்டு சாத்தானுடைய தூண்டுதலினால ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக அவன் சொன்ன பொய்யை நம்பி அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அவன் எங்கே இருக்கிறான்? தேவனுக்கு சொந்தமான நம்முடைய சரீரமாக இருதயத்தில் சாத்தான் உள்ள உட்காந்துக்கிறான்னு அர்த்தம். இது ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களிடத்திலும் இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? வேதத்தில் இல்லாத சில காரியங்களை பர்ஃபெக்டாக செய்வாங்க. அந்த ஸ்தாபனத்தில் கரெக்டாக இத்தனை மணிக்கு பூசைன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிடுவாங்க. ஆனால் வேதத்தில் பூசை குறிச்சியங்களை இருக்குதா? இது போல் நிறைய காரியங்கள். அப்படிப்பட்ட இருதயத்தில் இருதய ஆண்டவரை போல, இருதய ஆண்டவர்னா ஏசப்பா கிடையாது. அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிறவர் ஏசப்பா தான். ஆனால் வேறு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஆண்டவர் சொல்கிறன்னு அர்த்தம். எத்தனை இப்போ புரியலையா உங்களுக்கு? புரியலையா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜபம் எங்கே இருக்குது? கரெக்டா? இந்த ஜபத்தை செய்ய வேண்டிய நாம் இந்த பைபிளில் இல்லாத ஒரு ஜபம், அதில் இந்த மாதிரியே வாழ்க்கை. இதை நம்ம செஞ்சோம்னா அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம செய்கிறோன்னு அர்த்தம். எவர் சொல்லி கொடுத்துட்ட? அந்தி கிறிஸ்து சொல்லி கொடுத்ததை நம்ம செஞ்சோம்னா அப்போ நம்ம இருதயத்தில் இருக்கிற தெய்வம் யாரு? அந்தி கிறிஸ்து தான். இப்போ புரிஞ்சிச்சா? இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் யாருக்கு செவி கொடுக்கணும்?
இருதயத்தில் யாரை வச்சிருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி தேவனுடைய கட்டளைகளை அப்படியே பர்ஃபெக்டாக கடைபிடிச்சினா இயேசு கிறிஸ்து உள்ளகிறார்னு அர்த்தம். ஆமென். கட்டளைகளை விட்டு விலகி ட்ராக் மாறி தேவையில்லாத சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை செயல்படுவோம்னால் எவர் சொல்லிக் கொடுத்தாரோ அவர் உள்ளகிறார்னு அர்த்தம். ஆமென். இதுக்கு பேர் என்ன பேரு? விசுவாச துரோகம். அல்லேலூயா. இப்படி வஞ்சித்து சபைகளுக்கும் யூதர்களுக்கும் உதவி செய்வதை போல வருவான். திடீரென்று நான் தான் கடவுள் என்று சொல்லுவான். ஒட்டுமொத்த உலகத்தையும் வஞ்சிப்பான். இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவை அவர்கள் இது வரைக்கும் சொந்த மெய்ப்பராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை யூதர்கள். ஆனால் இதுக்கப்புறம் வேற ஒருத்தன் வருவான், அவனை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். இன்றைக்கு அந்த ஸ்தாபனத்தின் மூலமாய் ஒட்டுமொத்த பரிசுத்த ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்களும் கட்டளைகள் மூலமாய் ட்ராக் மாறி இருதயத்தில் வேறொரு தெய்வத்தை வைத்து அவர் சொல்றதை தான் நினைப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அப்படி ஒட்டுமொத்த உலகமும் சபை ஸ்தாபனங்களும் அரசியல் ஸ்தாபனங்களும் மத ஸ்தாபனங்களும் தேவனுக்கு விரோதமாய் செய்ய போகிற விசுவாச துரோகம். அல்லேலூயா. செய்து கொண்டிருக்கிற விசுவாச துரோகம். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய போகிறோமா, அந்த கிறிஸ்துவின் சத்தம் கேட்டு அவன் சித்தம் செய்ய போகிறோமா, இல்லை செய்து கொண்டிருக்கிறோமா செய்ய போகிறோமா? அல்லேலூயா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, டைம் முடிச்சிடுறேன். இப்போ திரும்பவும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்து கொண்டிருக்கிறோமா, இனி செய்ய போகிறோமா, இல்லை அந்த கிறிஸ்துவின் சத்தம் கேட்டு அவனுடைய சித்தத்தை செய்கிறோமா அல்லது இனி செய்ய போகிறோமா? நம்ம தான் பதில் சொல்லணும். அல்லேலூயா. என்ன பதில் சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்வதே. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இதை சொன்னது யாரு? ஏசப்பா. நல்லா புரிஞ்சுக்க. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்போ சத்தியவான், சத்தியத்தில் நடக்கிறவன், பர்ஃபெக்டாக நடக்கிறவன், வேத சத்தியத்தின்படி எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதை மட்டும் செய்கிறவன் தான் சத்தியவான். அல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. வேறொரு சத்தத்தை கேட்டால், தேவனுக்கு பிரியமில்லாத சத்தத்தை கேட்டு வேறொரு நாளை கடைபிடித்து அல்லது வேறொரு காரியங்களை கடைபிடித்து, அதை இன்னும் நல்லா விளக்கமாக சொல்ல போனால் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி மனுஷனுடைய பாரம்பரியங்களுக்கு செவி கொடுத்தால் அதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அப்போ நாம் சத்தியவானாக இருந்து இயேசுவின் சத்தம் கேட்டு அதன்படி ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சத்திய வேதங்களை அறிந்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து அவரிடத்தில் அர்ப்பணித்து ஆமென் தொடர்ந்து காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருந்தோமானால் நம்ம என்ன செய்யணுன்றது தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய வழியில நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னார், சத்தியத்தை மறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லாரும் சொல்லுவோமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுவோமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவோமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் சத்தியம்? நானே. ஏசப்பா சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இயேசுதான் சத்தியம், இயேசுதான் வழி. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் வழியில் நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.